அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் பொதுவியல் திணையில் இருக்க 3வது பிரிவான காஞ்சி பொதுவியற்பால. இதில் 6 துறைகள் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். காஞ்சி அப்படின்னு என்னென்னா நிலையாமை உணர்த்துறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். காஞ்சி என்பது நிலையாமையை உணர்த்தி அதன் வாயிலாக வீடு பேச்சை நாட செய்யும் தன்மை கொண்டது. காஞ்சி என்பது நிலையாமையை உணர்த்தி அதன் வாயிலாக வீடு பெற்றை நாட செய்யும் தன்மை கொண்டது. தொல்காப்பியர் காஞ்சி திணையை நிலையாமை உணர்த்தும் திணையாக அமைத்துள்ளதும் எண்ணி பார்க்கத்தக்கதாகும். புறப்பொருள் வெண்பா மாலையில் மட்டும் காஞ்சி நிலையாமை உணர்த்தல, தொல்காப்பியரும் காஞ்சி திணையை நிலையாமையை உணர்த்துறதா தான் சொல்லியிருக்காரு. இந்த திணைக்கு என சிறப்பாக அமையாமல் காஞ்சிக்கு என பொதுவாக அமையும் பகுதியில் 6 துறைகள் அமைந்துள்ளன. இதுக்கு பொது இந்த துறைக்கு இது பொது அப்படி சொல்லாமல் காஞ்சி திணைக்கு பொதுவாக இருக்க 6 துறைகளை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அதற்கான விளக்கம் பார்த்தோன்னா என்னென்ன துறைகள் பார்த்தோன்னா, மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி, பெருங்காஞ்சியே பொருண்மொழி காஞ்சி, புலவர் ஏத்தும் புத்தேள் நாட்டோடு முதுகாஞ்சியே காடு வாழ்த்து உளப்பட மையறு சீர்த்தி வரும் இருமூன்றும் பொய்தீர் காஞ்சி பொதுவியற்பால. என்னென்னு பார்க்கலாம். மூதுரை, முதுமொழி காஞ்சி, பெருங்காஞ்சி, பொருண்மொழி காஞ்சி, புலவர் ஏத்தும் புத்தேள் நாடு, முதுகாஞ்சியோடு கடவுள் வாழ்த்து உளப்பட மையறு சீர்த்தி வரும் இருமூன்றும் பொய்தீர் காஞ்சி பொதுவியற்பால. அதில் ஃபஸ்ட்டு முதலாவதாக பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற துறைக்கான விளக்கம், முன்னோர்களால் மொழியப்பட்ட அறம் முதலான பொருள்களை கூறுதல் முதுமொழி காஞ்சி எனும் துறையாகும். முதுனா முன்னோர்களால் மொழியப்பட்ட அறம் முதலான பொருள்களை சொல்கிறது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதுமை கூட்டல் மொழி அப்படி பிரிக்கலாம். அதுதான் முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி கூட்டல் காஞ்சி, அதான் முன்னோர்களால் மொழியப்படுற கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுமை அப்படிங்கிறது இங்கே முன்னோரை குறித்துள்ளது. இதற்கான கொழு, பலர் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்று. பலர் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்று. இரண்டாவது துறை பெருங்காஞ்சி. கண்ணுக்கு புலனாகும் அனைத்து பொருள்களும் நிலை பெறாமல் அழியும் என கூறுவது பெருங்காஞ்சி என்னும் துறையாகும். நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருள்களுமே எப்படி அப்படின்னா நிலையானதாக இருக்காது, எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக அழியும். அதுதான் பெருங்காஞ்சி என்னும் துறை. பெருங்காஞ்சி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமை கூட்டல் காஞ்சி. இதுவே காஞ்சி திணையில் ஒரு பெருங்காஞ்சி வரும். அது மறவர்கள் தன்னோட மர பெருமையை சொல்கிறது காஞ்சி திணையில் வர பெருங்காஞ்சி. அதுவே பொதுவியல் திணையில் காஞ்சி பொதுவியலில் வர பெருங்காஞ்சி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு, மலை ஓங்கிய மாநிலத்து நிலையாமை நெறி உரைத்தன்று. மலை ஓங்கிய மாநிலத்து நிலையாமை நெறி உரைத்தன்று. மூன்றாவது துறை பொருண்மொழி காஞ்சி. மெய்ப்பொருளை உணர்த்துவது பொருள்மொழி காஞ்சி என்னும் துறை. பொருண்மொழி காஞ்சினா உண்மையான பொருளை உணர்த்துவது. பொருள்னா பொருள் அப்படிங்கிறது பொருள், அதான் உண்மையான பொருளை உணர்த்துறது பொருண்மொழி காஞ்சி. பொருள்னா மெய்ப்பொருள், அதாவது உண்மையான பொருள். இதற்கான கொழு, எரிந்து இலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழி நன்று. எரிந்து இலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழி நன்று. நான்காவது துறை புலவர் ஏத்தும் புத்தேள் நாடு. வீட்டுலகத்தின் இயல்பினை எடுத்துரைப்பது புலவர் ஏத்தும் புத்தேள் நாடு என்னும் துறையாகும். வீட்டுலகத்தோட இயல்பு, ஒரு வீட்டில் வாழ்கிற மனிதர்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறது தான் புலவர் ஏத்தும் புத்தேள் நாடு. புத்தேளிர்னா யாருன்னா வானவர். புத்தேள் என்பது ஈண்டு தெய்வத்தை குறித்தது. புத்தேள் அப்படிங்கிறது ஈண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெய்வத்தை குறித்தது. புத்தேள் நாடுனா வீட்டுலகம். இதற்கான கொழு, நுழைபுலம் படர்ந்த நோயறு காட்சி விளைபுலம் கடந்தோர் வீடு உரைத்தன்று.
நுழைபுலம் படர்ந்த நோயறு காட்சி விளைபுலம் கடந்தோர் வீடு உரைத்தன்று. ஐந்தாவது துறை முதுகாஞ்சி. ஐந்தாவது துறை முதுகாஞ்சி. உணர்தற்கு உரிய பொருளை உணர்த்துவது முதுகாஞ்சி எனும் துறை. நம்ம ஒரு பொருள் எப்படி அப்படிங்கிறது உணர்றது தான் முதுகாஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே முதுமொழி காஞ்சினா முன்னோர்கள் சொல்கிற கருத்து. முதுகாஞ்சி அப்படின்னா உணர்தற்கு உரிய பொருளை உணர்த்துவது முதுகாஞ்சி எனும் துறை. முதுகாஞ்சியை முதுமை கூட்டல் காஞ்சின்னு பிரிச்சிருக்காங்க. முதுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல மேன்மையை குறிச்சிருக்கு. ஈண்டு அப்படின்னா இந்த இடத்துல. முதுமை என்பது ஈண்டு மேன்மையை குறித்தது. இதற்கான குழு தலைவரும் பொருளை தக்காங்கு உணர்த்தி நிலையாமை நெறிப்பட உரைத்தன்று. தலைவரும் பொருளை தக்காங்கு உணர்த்தி நிலையாமை நெறிப்பட உரைத்தன்று. ஆறாவது துறை காடு வாழ்த்து. ஆறாவது துறை காடு வாழ்த்து. இடுகாட்டினை சிறப்பித்து கூறுவது காடு வாழ்த்து என்னும் துறையாகும். இடுகாட்டினை சிறப்பித்து கூறுவது காடு வாழ்த்து எனும் துறையாகும். காடு அப்படிங்கிறது இடுகாட்டில் வரும். காடு அப்படின்னா இடுகாடு. இதற்கான குழு பல்லவர்க்கு இறங்கும் பாடியிமில் நெய்தல் கல் என ஒலிக்கும் காடு வாழ்த்தின்று. பல்லவர்க்கு இறங்கும் பாடியிமில் நெய்தல் கல் என ஒலிக்கும் காடு வாழ்த்தின்று. அடுத்தது பொதுவியல்ல நான்காவதாக பிரிக்கப்பட்டிருக்க முல்லை பொதுவியல் பாலை. இதில் மொத்தம் 8 துறைகள் இருக்கு. முல்லை பொதுவியல் பாலையில் 8 துறைகள் இருக்கு. அதை பார்க்கலாம். வாகை திணையின் ஒரு பகுதியாக விளங்குவது முல்லையாகும். வாகை திணையோட ஒரு பகுதி, இது முன்னாடி நம்ம பார்த்தோம் தும்பை வாகையில் பார்த்தோம். அந்த வாகை திணையோட ஒரு பகுதி தான் முல்லை அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம அதில் கூட பார்த்துருப்போம் முல்லை அப்படி சொல்லி நிறையா துறைகள் இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாகை திணையின் ஒரு பகுதி முல்லை அப்படின்னு. முல்லை என்பது ஒன்றன் வெற்றி பகுதியை உணர்த்துவது. வாகைனாலே என்னது வெற்றியை தான் குறிக்கும். இங்கே முல்லை அப்படிங்கிறதும் வெற்றி பகுதியை தான் உணர்த்துவதாக அமையும். அத்திணையின் தன்மையை கொண்டு பொதுவாக விளங்குவன முல்லை பொதுவியற் பாலனவாகும். அதாவது வாகை திணையோட தன்மையை வச்சு பொதுவாக விளங்குறது தான் முல்லை பொதுவியற் பால. இவை 8 துறைகளாக அமைந்துள்ளன. வாகை திணையில் பொதுவாக வர்றது எல்லாமே முல்லை. இதற்கான கொழுக்கள் பார்க்கலாம். சீர்சால் முல்லையோடு கார் முல்லை என்றா தேர் முல்லையோடு நான் முல்லை என்றா இல்லான் முல்லையோடு பகட்டு முல்லை என்றா பால் முல்லையோடு கற்பு முல்லை என்றாங்கு இருநாள் முல்லையும் பொதுவியற் பால. ஃபஸ்ட்டு வெறும் முல்லை, கார் முல்லை, தேர் முல்லை, நான் முல்லை, இல்லான் முல்லை, பகட்டு முல்லை, பால் முல்லை, கற்பு முல்லை. மொத்தம் 8 முல்லை பொதுவியற் பால துறைகள் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் முல்லை. முல்லை அப்படின்னா தலைவன் தலைவியோடு கூடி கழித்த இன்பத்தின் மிகுதியை எடுத்துரைப்பது முல்லை எனும் துறை. தலைவன் தலைவியோடு கூடி கழித்த இன்பத்தோட மிகுதியை எடுத்துரைப்பது முல்லை எனும் துறை. இதற்கான குழு தடவரை மார்பன் தன் அமர் காதல் மடவரல் புணர்ந்த மகிழ்ச்சி நிலை உரைத்தன்று. தடவரை மார்பன் தன்னமர் காதல் மடவரல் புணர்ந்த மகிழ்ச்சி நிலை உரைத்தன்று. இரண்டாவது துறை கார்முல்லை. இரண்டாவது துறை கார்முல்லை. தலைவனின் வரவுக்கு முன்னால் கார்காலம் வந்ததை கூறுவது கார்முல்லை எனும் துறை. தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி போயிட்டு திருப்பி கார்காலத்தில் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கார்காலத்தில் வரல. தலைவன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா கார்காலம் வந்துருச்சு. அதுதான் கார்முல்லை என்னும் துறை. கார்னா மேகம். இதற்கான கொழு அருந்திரல் கட்டூர் அவர் வாராமுன் கருங்கடல் முகந்து கார் வந்தன்று. அருந்திரல் கட்டூர் அவர் வாராமுன் கருங்கடல் முகந்து கார் வந்தன்று. மூன்றாவது துறை தேர்முல்லை. மூன்றாவது துறை தேர்முல்லை. பகைவென்று தேரின் மீது ஏறி வரும் தலைவனின் நிலையை உரைப்பது தேர்முல்லை எனும் துறையாகும். பகைவனை வென்று அரசன் தேர் மேலே வர்றது, தலைவன் தேர் மேலே ஏறி வர்றது தான் தேர்முல்லை எனும் துறை. இதற்கான கொழு உருத்தி எழும் மன்னர் ஒன்னார் தம்நிலை திருத்திய காதலர் தேர் வரவு உரைத்தன்று. உருத்தி எழும் முன்னர் உருத்தி எழும் மன்னர் ஒன்னார் தம்நிலை திருத்திய காதலர் தேர்வரவு உரைத்தன்று.
நான்காவது துறை நான்முல்லை. நான்காவது துறை நான்முல்லை. பெண் ஒருத்தி ஞானத்தின் துணையால் தன்னை காத்து கொண்டது ஞான்முல்லை. பெண் ஒருத்தி ஞானம்னா வெக்கம், வெக்கத்தின் மிகுதியால் தன்னை காத்து கொள்வது ஞான்முல்லை எனும் துறை. ஞான்னா ஞானம், ஞான்முல்லை அப்படின்னா ஞானத்தின் மிகுதி. இதற்கான குழு செருஞர் ஞான சேயிலை அறிவை வருமனை வைகி தற்காதன்று. செருஞர் ஞான சேயிலை அறிவை வருமனை வைகி தற்காதன்று. ஐந்தாவது துறை இல்லால் முல்லை. ஐந்தாவது துறை இல்லால் முல்லை. கற்புடைய மகளிரின் இயல்பினை கூறுவது இல்லால் முல்லை எனும் துறையாகும். கற்புடைய மகளிரோட இயல்பினை கூறுவது இல்லால் முல்லை. இல்லால் அப்படின்னா மனைவி, இல்லைன்னா வீடு, வீட்டு ஆள்றவள் தான் யாரு? மனைவி. அதான் இல்லால் முல்லை. இதற்கான குழு கழுமிய காதல் கணவனை பழிச்சு இழுமென் சீர்த்தி இல்மலிபு உரைத்தன்று. கழுமிய காதல் கணவனை பழிச்சு இழுமென் சீர்த்தி இல்மலிபு உரைத்தன்று. ஆறாவது துறை பகட்டு முல்லை. ஆறாவது துறை பகட்டு முல்லை. வேளாளனை எருதோடு ஒப்பிட்டு கூறுவது பகட்டு முல்லை. பகடு அப்படின்னா எருது. அப்ப வேளாளனை எருதோடு ஒப்பிட்டு கூறுவது தான் பகட்டு முல்லை எனும் துறை. இதற்கான குழு வயல்மிகு சிறப்பின் வருத்தமும் நோன்மையும் வியன்மனை கிழவனை பகட்டோடு பொறி இயன்று. பகட்டு முல்லைக்கான குழு வயல்மிகு சிறப்பின் வருத்தமும் நோன்மையும் வியன்மனை கிழவனை பகட்டோடு பொறி ஈயன்று. ஏழாவது துறை பால்முல்லை. ஏழாவது துறை பால்முல்லை. பால்னா என்னன்னா ஊழ். ஊழ்னா ஒருத்தவங்களுக்கு செஞ்ச செயல் நம்மளுக்கு திருப்பி வரும்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஊழ். இந்த இடத்துல பால் அப்படிங்கிறது ஊழ் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஊழ் அப்படின்னு என்னன்னா ஒருத்தவங்க செய்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு திருப்பி வரும், அதுதான் ஊழ். ஊழினது மிகுதியை சிறப்பித்து கூறுவது பால்முல்லை எனும் துறையாகும். பால்னா ஊழ். இது தற்காலத்தில் விதி என குறிக்கப்படுகிறது. இதற்கான குழு அறிபாய் உண்கண் ஆயிலை புணர்ந்தோன் பரிவு அகல் உள்ளமொடு பால் வாழ்த்தின்று. அறிபாய் உண்கண் ஆயிலை புணர்ந்தோன் பரிவு அகல் உள்ளமொடு பால் வாழ்த்தின்று. எட்டாவது துறை கற்பு முல்லை. கற்பு முல்லையில் பார்த்தோன்னா 2 கொழுக்கள் இருக்கு. அதில் முதல் கொழுக்கான விளக்கம் தலைவி தலைவனின் அழகை பாராட்டுதல். கற்பு முல்லை மொத்தம் 3 கொழு இருக்குது. கற்பு முல்லையில் மொத்தம் 3 கொழு இருக்குது. அதில் முதல் கொழு வந்து தலைவி தலைவனோட அழகை பாராட்டுறது. அதற்கான கொழு பொன்திகள் சுணங்கின் பூங்கன் அறிவை நன்று அறி கொழுனனை நலமிகுத்தன்று. பொன்திகள் சுணங்கின் பூங்கன் அறிவை நன்று அறி கொழுனனை நலமிகுத்தன்று. கொழுனனை யாரு? தலைவன். கொழுனன் அப்படின்னா தலைவன். கற்பு முல்லை 2க்கான விளக்கம் தலைவன் பிரியினும் தலைவி தன் கற்பை காத்தல். தலைவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போய்த்தாலும் தலைவி தன் கற்பை காக்கிறது தான் கற்பு முல்லை 2. மேவரும் கணவன் தன் வயின் காவல் கூறினும் அத்துறையாகும். மேவரும் கணவன் தன் வயின் காவல் கூறினும் அத்துறையாகும். கற்பு முல்லை 3க்கான கொழு விளக்கம் தலைவன் தலைவியரின் மனை வளத்தை பாராட்டுதல். தலைவன் தலைவியரின் மனை வளத்தை பாராட்டுதல். அதாவது வீட்டில் எவ்வளோ நீட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து தலைவியை பாராட்டுறது. திருவளர் நல்நகர் அடைந்த கொழுனன் பெருவளம் ஏத்தினும் அத்துறையாகும். வெளியில் போயிட்டு வர தலைவன் கொழுனன்னா யாரு? தலைவன் தலைவியை பாராட்டுறது. திருவளர் நல்நகர் அடைந்த கொழுனன் பெருவளம் ஏத்தினும் அத்துறையாகும். இதோட புறப்பொருள் வெண்பாமாலையில் இருக்க எல்லா திணைகளும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வர வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்த பாடத்துலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.